for the foundation for organizing, conducting this drawing competition, managing everything very well. And I am honored, the privilege to be given an opportunity to be a special guest on this very special occasion. Today, participants could be interested in art, sketching, drawing, or designing, anything it may be today. But it's very sure that all the participants will shine and they show the world who they are. Every individual is talented in their own way. Everyone has an opportunity, and that everyone has their area of interest, hobbies, and passion. Scoring well in academic or being a topper in one thing, but the inner talent of each and everyone has their own area of talents. They should find their ambition, what it is, and work accordingly. இங்க இருக்கும் இந்த ஓவியங்களை பார்க்கும்போது மிக வியப்பாகவும் அற்புதமாகவும் அழகாகவும் ஒன்றுக்கொன்று மிஞ்சுவதாக உள்ளது. இந்த மாணவர்களின் ஓவியத்திறனை வெளிக்கொண்டு வருவதில் அக்கறை கொண்டிருந்த இந்த தம்பதிகளுக்கு என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற முயற்சிகளை இப்பகுதியில் முதன்முறையாக பார்க்கின்றேன். பெரும்பாலான பெற்றோர்கள் சூப்பர் சிங்கர்ஸ், ஜோடி டான்ஸ் போன்றது மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஓவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பெற்றோர்களுக்கு என் சார்பாகவும் டிசைன் அகாடமி சார்பாகவும் நன்றியும் பாராட்டவும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதுல வந்துட்டு இந்த டிசைன் அகாடமி சார்பா ஆக்சுவலா வந்துட்டு எங்களுக்கு வந்து மிஸ்டர் வெங்கடேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் புவனா 2 பேருமே வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்துட்டு இது ஒரு ஆர்ட் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், அதோட இதுவா வாங்க, சீஃப் கெஸ்டா வாங்க சொல்லி கூப்பிடும் போது சரி ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணேன் எப்படி வரதுன்றது. அதுக்கப்புறமா சரி எனிவே வருவோம் பார்ப்போன்றது ஒரு இதுல வந்தாச்சு இப்போதைக்கு. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது எப்படி ஒரு குழந்தைங்களுக்குள்ள எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்குன்றத வந்துட்டு நமக்கு பார்க்க முடியுது. யூஸ்வலாவே நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட், என்னோட இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், நம்ம பசங்க நல்லா படிக்கணும், ஸ்கூல் டாப்பரா வரணும், நிறைய அதாவது ஸ்கூல் டாப்பரா வந்து MBBS சீட் போகணும், இன்ஜினியரிங் பேஷன்லாம் போயாச்சு இப்போதைக்கு, அடுத்தது வேற எதெல்லாம் ஒரு லைன்ல போகணும். இதுதான் நம்ம எல்லாரோட தாட் கான்செப்டாவே இருக்கு. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைங்களோட டேலண்ட்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி நீங்க இந்த தூரம் கொண்டு வந்திருக்குது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பெரிய கிளாப்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தர் குழந்தைகளுக்குள்ள ஒரு திறமைகள் அடங்கி இருக்கும். அந்த திறமை எதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட வேலையை போயிட்டு நம்ம ஷைன் பண்ணி வைக்கிறது தான் நம்ம ஆஸ் அ பேரண்டா நம்மளோட வந்து ஃபுல்ஃபில் ஆகும், நம்மளோட இது நம்ம என்ன பண்றோன்றது. அதை நீங்க இங்க இருக்க பேரண்ட்ஸ் ஓரளவு எல்லாமே பண்ணிருக்கீங்க. அதுக்காக வந்து தான் ஃபர்ஸ்ட் உங்களை வந்துட்டு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண யாருக்குமே பிடிக்காது, பட் இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான் விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறது எப்படி வேணா படிச்சிடலாங்க, மக்கப் பண்ணி படிக்கலாம். 3 மாசம் எக்ஸாமுக்கு 3 மாசம் முன்னாடி கூட உட்காந்து படிச்சு ஸ்கூல் டாப்பரா வரலாம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்டரே இல்லை. எதை வந்துட்டு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது ஒரு கலை நுணுக்கத்தோட பாக்குறாங்களோ அவங்கதான் வந்துட்டு மெயினா திறமைசாலிகளாவும் இருக்கிறாங்க மெயினா. இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாக்குறதெல்லாம் அவங்க கலையை தான் பார்ப்பாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு இப்ப சாதாரணமா நம்ம வந்துட்டு 10 முறை சொல்லி புரிய வைக்கிறத இந்த ஆர்ட்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்மளை விட ஈஸியாவே அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. இது வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். இதை நீங்க எல்லாருமே வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி பண்ணுங்க. இது வந்துட்டு என்னன்னா நம்ம யூஸ்வலா எல்லாருமே வந்துட்டு இந்த ஆர்ட்டுக்கு வரைகிறது வந்துட்டு என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், படிப்பு தான் மெயின், இது எக்ஸ்ட்ரா கரிக்குலரா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவோம். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனாவே மாத்திக்கலாம் இவங்க இந்த பிள்ளைங்க.
சொன்னா ஏன்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட லைஃபே வந்துட்டு கலையோட சேர்ந்துதான் இருக்குன்றத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ அவங்க வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிட்டு ஒரு ஆர்கிடெக்டாவும் போகலாம். அதுக்கப்புறமா வேற என்ன பண்ணலாம், உங்களுக்கே இந்த டிராயிங்ல வந்து நிறைய இருக்கு, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஃபேஷன் டிசைனிங் இருக்கு, சினிமா சைட்ல போனாலும் நமக்கு வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்கு, நம்ம பண்ணலாம், இது மாதிரி ஆர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஈவன் போலீஸ் லைன்ல போனாங்கன்னா கூட இந்த பிள்ளைங்க வந்து இந்த கிரைம் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய படத்துல நம்ம பார்த்துப்போம். பட் ஆக்சுவலி அது நிஜம்தான். ஸோ ஒருத்தரை இப்படின்னு பார்ப்பாங்க, அதை நினைச்சு அவங்கள பார்த்துட்டு அப்படியே வரைகிறவங்களும் இருப்பாங்க. இது மாதிரியான அங்கங்கள்லாம் இருக்கு, இது மாதிரி ஒரு டிரா பண்ணி கொடுங்கன்னு சொல்றவங்களுக்கு அது மாதிரி வரைஞ்சு காட்டுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா உங்க பிள்ளைங்களை வந்துட்டு நீங்க சேர்த்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரொஃபஷனாவும் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ சாதாரணமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது எல்லாமே பாக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த பென்சில் ஆர்ட் எல்லாம் பாக்குறச்ச உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு டிராயிங்க்கு எனக்கு ரொம்ப தூரங்க. நான் வந்து பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. பட் இருந்தாலும் இதை பார்க்கும்போது அதாவது ஒருத்தருக்கு எது இல்லையோ அவங்களுக்கு தான் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பான்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. பட் உங்க குழந்தைங்களை இந்த டிசைன் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு போட்டிருக்கீங்க. பட் அதே சமயத்துல வந்துட்டு சாதாரணமா ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே பார்த்த உடனே வரைகிற ஆட்டிடியூட் இருக்கும். நிறைய பேருக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது சிலர் வந்துட்டு புள்ளி வச்சு நம்ம வந்து கோலம் போட்டுடுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு புள்ளி வச்சு அதுல இருந்து நிறைய டயக்ராம்ஸ் வரைகிறாங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் நம்ம புள்ளியே வைக்கிறது இல்லை, ரங்கோலி தான், கோலம் தான் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா. ஸோ அது மாதிரி ஒண்ணுத்துலயுமே பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்து எனக்கு பிரம்மாக்களை தான் தெரியுறாங்க. ஆக்கும் கடவுள் தானே பிரம்மா. ஸோ அவங்க நினைச்சது உருவாக்குறாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரம்மாக்கள் மாதிரி இருக்காங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேரண்டா தான் நான் பேசுறேன் இப்போதைக்கு. ஸோ ஒரு மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இதை வந்து 10th வந்த உடனே இங்க 2 பிள்ளைங்க 10th ஸ்டாண்டர்ட் இருக்கவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு இன்னும் நான் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். ஆமா, ஏன்னா 10th வந்தாலே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், மார்க் எடுக்கணும், ஒழுங்கா உட்காந்து படி, டிவி பார்க்காத, 4 மணிக்கு எந்திரி சொல்லுவோம். பட் இந்த டைம்லயே அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் டைம் அவங்க ஒதுக்கி இதை பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த குழந்தைங்களோட திறமை வந்துட்டு மேன்மேல வளரணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, ma'am. Next, prize distribution for the Design Academy, Urapakam branch, color expression. So ஏன்னா எல்லா டைம்லயும் அப்புறம் எங்களோட ஃபார்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் as usual பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கூப்பிட்ட உடனே வந்து நமக்காக ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து பப்ளிக் செக்டர்ல இருக்கிறதால நமக்கு டைம் அவங்க நமக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி மேம வந்து பார்க்கவே முடியாது, நான் பார்க்கணும்னாலே நிஜமாவே ரொம்ப கஷ்டம். நம்ம அவங்கள பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். கொரோனா டைம்ல நான் அவங்கள பார்த்ததே இல்லை. ஸோ அவ்வளோ பிஸி வந்து மேம். ஸோ மேம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்.